my dear friend Yusuf Atai, BA, 2Q Tamil speech. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ வரலாற்று புத்தகங்களை படிக்கிறாங்க, எத்தனையோ வரலாறுகளை பிறர் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த வரலாற்று புத்தகங்களின் மூலியமாகவும் அந்த வரலாற்று செய்திகளின் மூலியமாகவும் அவர்கள் சில சமயம் பரவசம் அடைகிறார்களே தவிர அந்த வரலாற்றிலிருந்து அந்த புத்தகத்திலிருந்து அவர்கள் படிப்பினை பெறுகிறார்களா என்று நாம் யோசித்து பார்த்தோம்னா கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய விஷயம். நம்மள எத்தனையோ பேர் நாம் பார்க்குறோம், வரலாற்று புத்தகங்களை எடுத்து படிக்கிறோம். சில பேச்சாளர்கள் சில வரலாறுகளை சொல்லும் பொழுது அந்த வரலாறுகளை நாம் கேட்கின்றோம். ஆனால் அப்போதைக்கு அந்த உற்சாகம் பரவசம் ஒரு பூஸ்ட் வரும், இதை நம்ம இப்படியே செய்யணும்டா அப்படின்ட்டு. இப்படி நம்ம பரவசம் அடைகின்றோமே தவிர அந்த வரலாற்றின் மூலியமாக ஒரு மாபெரும் ஆளுமையினுடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன படிப்பினை இருக்கின்றது என்று தெரியாமல் அந்த படிப்பினை எடுக்காமல் நம்ம பாட்டுக்கும் சும்மா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பூஸ்ட் ஆகிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடும். அன்பானவர்களே, வரலாற்று புத்தகங்களை எழுதுபவரும் சரி, பிறருக்கு வரலாறை சொல்லுபவரும் இருக்கட்டும், எல்லாரும் எந்த கான்செப்டில் சொல்கிறாங்கன்னா, அன்பானவர்களே, இந்த வரலாற்றின் மூலியமாக கேட்பவர்கள், அந்த புக்கை படிப்பவர்கள், அந்த புத்தகத்தை படிப்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு படிப்பினை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியாச்சும் வெற்றி அடையணும். அந்த வரலாற்றின் மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த படிப்பினையில் அந்த மனிதர் எப்படியாச்சும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடணுன்றது காரணத்திற்காகத்தான் புக் எழுதக்கூடிய அந்த புத்தகராக இருக்கட்டும் மற்றும் அந்த பேச்சாளராக இருக்கட்டும். அன்பானவர்களே, வரலாற்றிலிருந்து நாம் படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வரலாற்றுகளில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறான். பல ஆளுமைகளுடைய வரலாற்றுகளை நம்ம படிச்சிருப்போம். அன்பானவர்களே, அந்த வாழ்க்கையில் அந்த ஆளுமை தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெற்றான், அந்த வெற்றி பெறுவதற்குண்டான அந்த ரத்தின சுருக்கம், அந்த சாராம்சம் என்ன என்று நாம் சில வரலாற்று கிதாபுகளை, வரலாற்று புத்தகங்களை நாம் சற்று புரட்டி பார்க்கும் பொழுது, அன்பானவர்களே, ஒரு சின்ன பொண்ணுடைய வாழ்க்கையில் நமக்கு இது இருக்குது. சின்ன பொண்ணுடைய வாழ்க்கையில் நமக்கு முன்மாதிரி இருக்கின்றது. ஒரு சின்ன பொண்ணு எப்பயுமே வானத்தையே பார்த்துக்கிட்டு இருக்குமா, எப்பயுமே அடிக்கடி வானத்தையே பார்த்துட்டு இருக்குமா. இப்போ சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் கேட்பாங்க, ஏம்மா நீ வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிற, ஏன் நீ எப்போ பார்த்தாலும் வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சின்ன பொண்ணு சொல்லுச்சு, சின்ன பொண்ணு, நான் எப்படியாச்சும் ஒரு நாள் அந்த வானத்துக்கு நான் போவேன், எப்படியாச்சும் ஒரு நாள் நான் அந்த வானத்துக்கு பறந்து போயே தீருவேன் அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்ன உடனே கூட இருக்கவங்களாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் நீ வானத்துக்கு போக போறியா, வானத்துக்கு போகிறதுனா ஒரு சாத்தியமான காரியமா, அதுவும் பெண்ணாக இருந்துட்டு நீ வானத்துக்கு போக போறியான்னு எல்லாம் பெண்கள் இது கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு திருப்பி வீட்டுக்கு வருது. தன்னை இப்படி சொல்லிட்டாங்களே, நம்முடைய லட்சியத்தை அவர்கள் குறை கூறுகின்றார்களே, நம்முடைய லட்சியத்தை நம்ம அடைய முடியாதுன்னு சொல்கிறாங்களே, பேசாமல் நம்ம வேறு வழியை பார்த்துருவோமோன்னு நினைக்கல. அன்பானவர்களே, என்னுடைய லட்சியத்தை யார் என்ன சொன்னாலும் சரி, என்னுடைய லட்சியத்தை நான் அடைஞ்சே தீருவேன்ட்டு பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் படிக்கிறதுக்காண்டி போகுது. அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் படிக்கிறதுக்காண்டி போகுது. சரி, ஊரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் அப்படி சொல்கிறாங்க. சரி, அங்கே போனால் வச்சு பிரச்சனை இருக்காதுன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரில் இருக்கக்கூடிய அந்த டீச்சர் சொல்கிறாரு, ஏம்மா ஒரு பொண்ணு நீ இங்கே படிக்க வந்திருக்கிறியே, சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்து எல்லாமே பாய்ஸ், உன் கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லாமே பாய்ஸ், ஒன்றை தவிர நீ ஒரே ஒரு பொண்ணு தான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் படிக்க போகிற, நீ ஸ்பேஸுக்கு போக போறியா அப்படின்ட்டு அந்த டீச்சர் கேட்குறாரு, ஒரு இலக்காரமாக கேட்குறாரு. அப்பையும் அந்த பெண், என்னை இப்படி குறை சொல்லிட்டாங்களே, என்னோட லட்சியத்தை இப்படி குறை சொல்லிட்டாங்களே, என்னோட லட்சியத்தை அடைய முடியாது என்று சொல்கின்றார்கள் என்று தன்னுடைய மனதை தளர உள்ள அந்த பெண்ணு அந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு தன்னுடைய லட்சியமாகிய அந்த ஸ்பேஸுக்கு போகிறதுக்காண்டி நாசாவுக்கு அப்ளை பண்ணுது. அப்போ அந்த பெண்ணு நாசாவுக்கு அப்ளை பண்ண முதல் சமயம் என்ன தெரியுமா, ரிஜெக்டட். நாசாவுக்கு உங்களுக்கு இடம் இல்லை, நீங்கள் ரிஜெக்டட்னு வருது. 2வது வாட்டி அப்ளை பண்ணுது அந்த பெண், 2வது வாட்டி ரிஜெக்டட், 3வது வாட்டி திருப்பியும் ரிஜெக்டட். அப்பையும் தன்னுடைய மனதை
தளர விடாமல் அமெரிக்காவில் மேற்படிப்புக்காண்டி போய் அங்கே நாசாவுக்கு அப்ளை பண்ணது அந்த பெண்ணு. அங்கே அவர்களுக்கு கிடைத்த பதில், யூ ஆர் ப்ரொமோட்டட். நீங்கள் செலக்ட் ஆகி யூ ஆர் செலக்டட், நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னாங்க. செலக்ட் ஆன அடுத்த ஒரு சில நாட்களிலேயே எந்த ஒரு கூட்டத்தார்கள், எந்த ஒரு டீச்சர் நீ ஸ்பேஸுக்கு போக முடியாது, பெண்ணாகிய ஒன்னால் ஸ்பேஸுக்கு போக முடியாது என்று இலக்காரமாக சொன்னார்களோ, அந்த டீச்சருக்கு முன்னாடியும் சரி, அந்த நண்பர்கள் எல்லாம் தலை தூக்கி பார்க்கக்கூடிய அந்த சமயத்தில் அந்த பெண் தனியார் ஸ்பேஸுக்கு போகிறாங்க. அதுதான் முதலாக இந்தியாவிலிருந்து சென்ற இந்திய முதல் பெண் கல்பனா சாவ்லா. மாணவர்களே, நம்ம இதில் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? சொல்கிறவன் 1000 சொல்லுவான், சொல்கிறவர்கள் 1000 சொல்லுவாங்க, உன்னால் முடியாது. ஏன்னா அவனால் முடியாது, அவன் முடியாததை நம்மளால் முடியாதுன்னு சொல்லி நம்மளை டீமோட்டிவேட் பண்ணுவான். அதையெல்லாம் தகர்த்து, அதெல்லாம் நம்ம மனசில் நினச்சக்கூடாது. அந்த விஷயத்தை எல்லாம் தகர்த்து விட்டு நம்முடைய லட்சியத்தை மட்டும் நம்ம போனோம்னு சொன்னால், அன்பானவர்களே, நம்மளுடைய லட்சியத்தை அடையாமல் நம்மளால் திரும்ப வர முடியாது. ஆக முதல்ல நமக்கு தேவை தன்னம்பிக்கை தேவை. நாமளே நம்பாமல் பிற யார் நம்மளே நம்புவார்? பிறர் நம்பவில்லை என்றாலும் சரி, நம்மளை நாமளே நம்பணும்னா அல்லாஹ்வுடைய கிருபையில நம்மளுடைய வெற்றியை நம்ம கையில். சரி, இது போன்று தன்னம்பிக்கையுடைய ஆளுமைகளுடைய வரலாற்றுகளை நாம் இன்னும் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், இன்னும் நம்ம புரட்டி பார்த்தோம்னு சொன்னால், அன்பானவர்களே, மாபெரும் புரட்சியாளர் சேகுவாராவுடைய வாழ்க்கை வரலாறு இங்கே நமக்கு நினைவு வருகின்றது. சேகுவாராவுடைய வாழ்க்கை வரலாறு எத்தனை பேர் படிச்சிருக்கோன்னு தெரில. ஆனால் எத்தனை பேர் அந்த வாழ்க்கை வரலாற்றுகளை கொஞ்சம் கூட கேட்டது இல்லைன்னு தெரில, யார் கேட்டிருக்கான்னு தெரில. அன்பானவர்களே, அந்த சேகுவாராவை ஜெயிலில் அடைச்சி வச்சுருக்காங்க, போலீஸார் பிடிச்சி வச்சுட்டாங்க. சேகுவாராவை ஜெயிலில் அடைச்சி வச்சுருக்கிறாங்க. இப்போ போலீஸ் தான் கேட்குறாங்க சேகுவாராட்ட, டே கியூபா ஓ நாடாடா, கியூபா உன்னோட சொந்த நாடா, தாய் நாடா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை. ஆப்பிரிக்கா உன்னுடைய தாய் நாடா? இல்லை, என்னுடைய நாடு இல்லை. அப்போ என்னாச்சுக்கடா, அந்த நாடு அடிமைத்தனம் பட்டிருக்கிறதன் காரணமாக அந்த நாட்டுக்காக நீ போராடுறியே, உனக்கு அன்னைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறாங்க போலீஸார்கள். அப்போ அந்த சேகுவாரா சொல்கிறாரு, எந்த நாடுகள் எல்லாம் அடிமைத்தனம் பட்டிருக்கின்றதோ அந்த அடிமைப்பட்ட நாடுகள் எல்லாம் என்னுடைய தாய் நாடை மீட்பதற்காக நான் போராடுவேன் என்று அந்த சேகுவாரா சொல்கிறார். அன்பானவர்களே, இந்த கருத்தின் மூலிமா நாம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம், சேகுவாராவுடைய லட்சியம் என்பது தன்னுடைய எங்கெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த நாடுகளை எல்லாம் விடுவிப்பது தான் அவருடைய லட்சியம். அப்போ அவர் பிறக்கிறது எப்போனா அர்ஜென்டினாவில் பிறக்கிறார். யார்? சேகுவாரா அர்ஜென்டினாவில் பிறக்கிறார். பிறக்கும் பொழுதே ஒரு நோயோடு பிறக்கிறார். ஆனால் அதையெல்லாம் கண்டுக்கல. டாக்டர் படிக்கிறார் சேகுவாரா. டாக்டர் படித்து சில நாட்கள் அந்த டாக்டர் மருத்துவ பணியை செஞ்சிட்ருக்கிறாரு. இப்போது அவருக்கு தோணுது, அதாவது எந்த கதைன்னா, நம்ம தட்டில் மட்டும் சாப்பாடு இருந்தால் போதுமா, பிறருடைய தட்டில் சாப்பாடு இருக்க வேண்டாமா? அந்த மாதிரி நாம் சுதந்திரமாக இருந்தால் மட்டும் போதுமா? நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சகோதரர்கள் அங்கே அடிமைத்தனப்பட்டு கிடக்கின்றார்களே, அவர்களுக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ ஒரு லட்சியத்தை எடுக்கிறாரு. எங்கெங்கெல்லாம் அடிமைத்தனப்பட்டு இருக்கின்றதோ, எந்தெந்த நாடுகள் எல்லாம் அடிமைத்தனப்பட்டு இருக்கின்றதோ அதெல்லாம் என்னுடைய தாய்நாடை மீட்பதற்காக நான் போராடுவேன் என்று கியூபாவுக்கு போகிறார். கியூபா அப்போ அடிமைத்தனப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. அங்கே ஃபெடல் காஸ்ட்ரோ அப்படின்றவரோட சேர்ந்து அந்த நாட்டை, கியூபான்ற நாட்டை வெறும் 82 பேர்த்துக்கு தலைமை தாங்கி சேகுவாரா அவர்கள் அந்த கியூபா நாட்டை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்திருக்கின்றார்கள். அன்பானவர்களே, நம்ம இந்தியாவை யோசிச்சு பாருங்கள். இந்தியாவை பிரிட்டிஷார்கள் கட்டுப்படுத்தியிருந்தாங்க, அடிமைத்தனப்படுத்தியிருந்தாங்க. ஆனால் அது அத்தனை மக்கள் சேர்ந்து போராடியும் பல 100 ஆண்டுகள் ஆச்சு அதை காப்பாற்றுறதுக்கு, இந்தியாவை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு. நம்மளால் சொல்ல முடியுமா, ஒரு ஊரையாச்சு நான் என்னால், ஏன் ஒரு ஊர் இல்லை, ஒரு தெருவையாச்சு அடிமைத்தனத்திலிருந்து நம்மளால் விடுவிக்க முடியும் அப்படின்னு நமக்கு நம்பிக்கை இருக்குதா? தன்னம்பிக்கை இருக்குதா? இல்லை ஒரே ஒரு மனிதரையாவது நம்மால் சீர்திருத்த முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குதா? அந்த தன்னம்பிக்கை இல்லாததன் காரணமாகத்தான் ஒரு நபரை கூட நம்மால் சீர்திருத்த முடியவில்லை. ஆனால் சேகுவாரா வச்ச நம்பிக்கை என்ன? இது நம்மளுடைய நம்பிக்கைகளுக்கெல்லாம் பல மடங்கு நம்பிக்கை. ஒரு நாட்டை இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த நாடுகள்லாம் அடிமைத்தனப்பட்டிருக்குதோ அந்த நாடுகளை எல்லாம் நான் விடுதலை செய்வேன், விடுவிக்க போராடுவேன்ட்டு கியூபா நாட்டை கைப்பற்றிட்டார். கியூபா நாட்டை தன்னம்பிக்கையோடு கைப்பற்றிட்டார். அவருக்கு நிதியமைச்சர் போஸ்ட் தராங்க. யார்? ஃபெடல் காஸ்ட்ரோ நிதியமைச்சர் போஸ்ட் தராங்க. அவர் இருக்கிறாரு, ஒரு நாள் இருக்கிறாரு. திடீர்னு கடிதம் வருது ஒன்று ஃபெடல் காஸ்ட்ரோக்கு. ஃபெடல் காஸ்ட்ரோ திறந்து பார்க்குறாரு,
இங்கே பாரு நண்பா, என்னால் இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து நிதி அமைச்சர் வேலைலாம் பார்க்க முடியாது. என்னுடைய சகோதரர்கள் பக்கத்து நாட்டில் ஆப்பிரிக்காவில் அடிமைத்தனப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை விடுவிக்கிறதுக்காண்டி நான் போனோம். அதனால் எனக்கு இந்த நிதி அமைச்சர் பதவியெல்லாம் வேணாம், இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் சொல்லாமல் அடுத்த ஆப்பிரிக்கா நாடு அடிமைப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆப்பிரிக்கா நாடை விடுவிக்கிறதுக்காண்டி போராட்டம் பண்ணுறதுக்காண்டி அந்த நாட்டுக்கு போயிட்டாங்க ஃபிடல் காஸ்ட்ரோ. அவருடைய கடைசி சமயத்தில் கூட சேகுவாராவை அமெரிக்காக்காரங்க சுட பார்க்குறாங்க. அப்போ சுடுறவன் கூட பயப்படுறான். அப்போ சுடுறவனை பார்த்து சொல்கிறாங்க, நடுங்காத, பயப்படாத, நீ சேகுவாரா நினச்சி நீ சுட நினச்சின்னா உன்னால் சுட முடியாது. நீ பயப்படுவ. எனக்கு சேகுவாரா நினச்சி நீ சுட நினச்சின்னா உன்னால் சுட முடியாது. நீ பயப்படுவ. ஒரு சாதாரண மனுஷனாக நினச்சி நீ என்னை சுடுவ அப்படின்னு சொல்லி எதிரி தன்னை சுட வந்தவர்கள் கூட ஆறுதல் சொல்லி கடைசி நேரத்தில் கூட சிரிச்சித்து தன்னம்பிக்கையோடு இருந்தவர் தான் சேகுவாரா. ஆக அன்பானவர்கள், இந்த வரலாற்றின் மூலியமாக நாம் பார்த்த வரலாற்றின் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சுருக்கம் என்னன்னா, நமக்கு தன்னம்பிக்கை முதல்ல வேணும். எத்தனை 1000 பேர் நம்மளை இகழ்ந்தாலும் சரி, நம்ம டிமோட்டிவேஷன் செஞ்சாலும் சரி, எல்லாத்தையும் தகர்த்திருந்து நம்ம தன்னம்பிக்கையோடு நாம் முன்னேறினோம் என்று சொன்னால் மட்டுமே தான் நம்முடைய வாழ்க்கையை நம்மளால் வெற்றி பெற முடியும். எனவே வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.